வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் வந்து நம்ம ஆர்பிஐயோட ஒரு முக்கியமான போர்ட்டல், அது மட்டும் இல்லாமல் ரொம்ப உபயோகமான ஒரு போர்ட்டலை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுதான் உட்கம். உட்கம்மை பற்றி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பல்வேறு வங்கிகளில் நம்முடைய குடும்பத்தில் இருக்கவங்களுடைய உரிமை கோராமல் விட்ட, அதாவது கிளைம் பண்ணாத சேமிப்பு வங்கி கணக்கு, நடப்பு வங்கி கணக்கு, ஃபிக்ஸ்டு டெபாசிட், அது எல்லாத்தையும் தேடி கண்டுபிடிக்கிறதுக்கான ஆர்பிஐயோட நேரடி பார்வையில் செயல்படுற ஒரு போர்ட்டல் தான் இந்த உட்கம் அப்படிங்கிற போர்ட்டலினுடைய வெப்சைட்டை வந்து நான் தற்போது சொல்கிறேன். udgam.rbi.org.in இந்த வெப்சைட்டுக்குள்ளே போய் தான் நம்மளுடைய உரிமை கோரப்படாத தொகையை வந்து நம்ம பெற போகிறோம். ஸோ இப்போ இந்த போர்ட்டல் சம்மந்தப்பட்ட முக்கியமான தகவலை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். 10 வருஷத்துக்கு மேலே டிரான்சாக்ஷன் ஆகாத பேங்க் அக்கௌண்ட், அந்த பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய உரிமை கோரப்படாத தொகையை வந்து நம்ம இந்த போர்ட்டல் மூலியமாக பெற முடியும். தற்போது 30க்கும் மேற்பட்ட வங்கிகளில் இந்த உட்கம் வந்து இணைக்கப்பட்டிருக்கு. இதில் வந்து பெரும்பாலான முக்கியமான வங்கிகள் எல்லாமே அடங்கும். இப்போ வந்து இந்த உட்கம் வந்து எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிற முறையை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த போர்ட்டல் உள்ள உங்களுடைய மொபைல் நம்பர், அதுக்கப்புறம் உங்களுடைய நேமை கொடுத்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். ரெஜிஸ்டர் பண்ண பிறகு நீங்கள் அதில் லாகின் பண்ணிக்கணும். இந்த லாகின்ல வந்து சம்மந்தப்பட்ட வங்கியினுடைய பெயர், அப்புறம் அக்கௌண்ட் ஹோல்டர்னுடைய நேம், இது ரெண்டையும் கொடுக்க வேண்டியிருக்கும். அதுக்கப்புறம் அக்கௌண்ட் ஹோல்டர்னுடைய பேன் கார்டு, ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ், அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் போன்ற டீட்டெயில்களை நம்ம வந்து அதில் கொடுக்க வேண்டியது இருக்கும். ரொம்ப முக்கியமான விஷயத்தை வந்து நீங்கள் இந்த இடத்துல தெரிஞ்சுக்கணும். உட்கம் அப்படின்னு சொல்லப்படுற இந்த போர்ட்டல் தவிர்த்து நீங்கள் வேறு எந்த போர்ட்டல்லையுமே உரிமை கோரப்படாத தொகையை பெறறதுக்காக இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து கொடுக்கக்கூடாது. ஸோ நீங்கள் வந்து உட்கம் போர்ட்டலில் தான் இந்த தகவல் எல்லாத்தையுமே கொடுக்குறீங்க, இந்த ப்ரூஃப் எல்லாத்தையுமே கொடுக்குறீங்களா அப்படிங்கிறத உறுதிப்படுத்திக்கணும். அப்படி இல்லாத பட்சத்தில் உங்களுடைய தகவல் வந்து திருடு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ நான் சொன்ன ப்ராசஸ் எல்லாம் நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு பேங்க் நேம், அதுக்கப்புறம் யூடிஆர்என் அப்படிங்கிற ஒரு நம்பர் தெரிய வரும். ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, உரிமை கோரப்படாத தொகை இருக்கிற பட்சத்தில் மட்டும்தான் உங்களுக்கு இந்த பேங்க் நேமோ அல்லது யூடிஆர்என் அது எல்லாமே தெரிய வரும். அப்படி இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு இந்த தகவல் கிடைக்கும். இந்த தகவலை வச்சுட்டு நீங்கள் சம்மந்தப்பட்ட பேங்க்கை நேரடியாக அணுக வேண்டியிருக்கும். அப்படி நீங்கள் நேரடியாக அணுகிறப்போ உங்களுக்கு ரெக்வஸ்ட் ஃபார்ம் தருவாங்க. அதே போல் கேவைசியை நீங்கள் கம்ப்ளீட் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்காக பார்த்தீங்கன்னா அந்த சம்மந்தப்பட்ட நபருடைய ப்ரூஃபை கொடுத்து நம்மளால் உரிமை தொகையை பெற முடியும். ஸோ இந்த உரிமை தொகை அப்படிங்கிறது நம்ம பேங்க் சைட்லேருந்து வெரிஃபை பண்ண உடனே கிடைக்கும். ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, உட்காமுங்கிற போர்ட்டல் மூலியமாக நம்மளால் உரிமை தொகையை நேரடியாக பெற முடியாது. அதில் வந்து நம்மளுக்கு எந்தெந்த பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதுவும் உரிமை கோரப்படாத தொகை இருக்கக்கூடிய பேங்க் அக்கௌண்ட்டாக இருக்கணும். அதன் மூலிமா நம்மளால் யூடிஆர்என் நம்பரும் தெரிஞ்சுக்க முடியும். அதை வச்சு நம்ம மேற்கொண்டு சம்மந்தப்பட்ட பேங்க் அப்ரோச் பண்ணி ப்ராசஸ் பண்ண முடியும். இதை பற்றின ஒரு விரிவான வீடியோ நம்ம சேனலில் கூடிய சீக்கிரம் வரும். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அந்த வீடியோ பார்க்கணும் அப்படின்னா